ஹாய், எப்படி இருக்கேன்? கற்பகம் ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். இன்னைக்கு ரெசிபி பட்டர் ஸ்குவாஷ் ஐஸ்கிரீம். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது, அதனால் நான் ஆற்றுல பண்ணி பார்க்கலான்ட்டு இன்னைக்கு பண்ணின்னு இருக்கேன். இன்னைக்கு நான் பண்ணுற ரெசிப்பியில் நோ மில்க் பவுடர், நோ கார்ன்ஃப்ளவர், நோ க்ரீம். இதுக்கு கண்டென்ஸ் மில்க் தேவையில்லை. அதாவது இது ஆற்றுல இருக்கிற பொருளை வச்சுட்டு சுலபமாக பண்ணிடலாம். இது ஈஸியான ரெசிபி, என்ஜாய் பண்ணுங்க. நான் பண்ணுறதை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்களும் பண்ணி பாருங்க. பட்டர் ஸ்குவாஷ் ஐஸ்கிரீமுக்கு தேவையான சாமான்கள்: 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்கு, எக்ஸ்ட்ராவாக 1/2 கப்பு மில்கை காய்ச்சி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10, 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 கப்பு சர்க்கரை, மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன். இதான் தேவையான சாமான்கள். இப்போ சுகரை கேரமலைஸ் பண்ணிக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். வெறும் கடாயில் சுகர் போட்டுக்கோங்க. தண்ணி கிண்ணி ஒன்றும் ஊற்றக்கூடாது. சுகர் அப்படியே மெல்ட் ஆகும், சேம் கலருக்கு வரும். கேஸை ஹையா வச்சுக்கணும், மீடியமில் வச்சுக்க வேண்டாம். பிளேட்டில் பட்டர் பேப்பர் போட்டு நெய் தடவிக்கிறேன். பட்டர் பேப்பர் இல்லைனாக்கா பிளேட்டில் நெய்யை தடவிக்கோங்க. இது மெல்ட் ஆச்சுன்னா தேன் கலர் வரும். அப்போ இந்த பட்டரை போட்டுக்கணும். தேன் கலர் வர ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த பட்டரை போட்டுன்றேன். கேஸ் ஹைலே இருக்கணும். பட்டரை உருகி எடுத்து இந்த முந்திரி பருப்பை போட்டுக்கிறேன். 1 நிமிஷம் நல்லா கலக்கின்ட்டு இந்த பட்டர் ஷீட்டில் கொட்டின்னு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். கேரமலைஸ்டு சுகர் இதுதான் பட்டர் ஸ்காட்சுக்கு பேசிக் இன்க்ரீடியண்ட். இது கொஞ்ச நேரத்தில் கண்ணாடி மாதிரி கிறிஸ்டலாக ஆகிடும், பாலமாக ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் கூல் ஆகட்டும், கிறிஸ்டல் ஆகிடும். ஆல்ரெடி ஆயின்னு இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, ஆல்ரெடி ஆயிடுது. இப்போ ஐஸ்கிரீமுக்கு பாலை குறுக்கிக்கப்புறம் ஃபுல் க்ரீம் மில்க்கு 1/2 லிட்டர் எடுத்துட்டுருக்கேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் குறுகட்டும். ஒரு 25% குறுகட்டும். 1/2 கப்பு பாலை தனியாக காய்ச்சி வச்சுட்டுருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை கரைச்சி ரெடியாக வச்சுக்கிறேன். 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்குது. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 25% குறைஞ்சிடுத்து. இப்போ இந்த மைதா மாவு மில்கை இதில் ஊற்றிக்கிறேன். இந்த மைதா மாவு மில்கை ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கலருங்கோ, கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் க்ரீமோ இல்லை கண்டென்ஸ் மில்கோ மில்க் பவுடரோ ஒன்றும் சேர்க்கலை. வீட்டில் இருக்கிற சாமானை வச்சுன்னு தான் பண்ணியிருக்கேன். இப்போ சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். கேஸ் மீடியமில் வச்சுக்கோங்க. நல்லா கூழாக எடுத்து பாருங்க. 2 மினிட்ஸ் நல்லா கலக்கி விட்டுட்டேன். இப்போ போகிறோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். கேஸ் ஆஃப். ஏலக்காய் பொடியை போட்டுக்கிறேன். கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கூலாக எடுத்து இப்போ எடுத்து பார்க்குறேன். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இந்த பாதியை மிக்சியில் பொடி பண்ணிட்டு வரேன். இந்த பாதியை லாஸ்ட்டில் சர்வ் பண்ணும்போது பொடிச்சு போட்டுக்கிறேன். இதை மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ், ஜஸ்ட் 1 பல்ஸ், அவ்வளோதான். ஒரே ஒரு பல்ஸ் தான் கொடுத்தேன். எப்படி ஆகிடுச்சு பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பொடிச்ச கேரமலை இதில் போட்டு இப்போ நல்லா கலந்துடுறேன். இதுதான் பட்டர் ஸ்காட்ச். இதை இப்போ ஃப்ரீசரில் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணணும். ஃப்ரீசரில் 3 மணி நேரம். அதை எடுத்துட்டு மிக்சியில் இன்னொரு வாட்டி சுற்றிட்டு திருப்பியும் ஃப்ரீசரில் வைக்கணும். இந்த மாதிரி 2 வாட்டி வச்சேன்னா சூப்பராக ஆகிடும். இப்போ மூடியை போட்டு ரூம் டெம்பரேச்சரில் 2 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருணும். அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன்.
3 மணி நேரம் ஆயிடுத்து. இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிறேன். எவ்வளோ நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு இன்னொரு வாட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி வைக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மிக்சியில் ஒரு அடி அடிச்சுன்னு வந்துடுறேன். அப்போ தான் இந்த கிறிஸ்டல் இல்லாமல் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். நான் ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுன்னு வந்துட்டேன். மேலே ஒரு பட்டர் பேப்பரை போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மூடியை மூடிக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ஜெல்லி பண்ணியிருக்கோம். ஃப்ரூட்ஸ் பனானா, ஆப்பிள் அண்ட் மேங்கோ, பிஸ்தா கஸ்டர்ட், ட்ரை ஃப்ரூட்ஸ், caramelized sugar, remaining portion powdered, butterscotch ice cream from freezer, custard, fruits, butterscotch ice cream homemade, ட்ரை ஃப்ரூட்ஸ், butterscotch powder, தேங்க்யூ, பாய், ஜெய் ஹிந்த்.